வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஆசிலேஷன்ஸ், அதாவது அலைவுகள், அந்த டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் இது வரைக்கும் ஒர்க் எனர்ஜி பவர் முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அது முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆசிலேஷன்ஸ், அலைவுகள். ஓகே, இப்போ இதில் எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக ஒரு 16 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு கொஸ்டினை கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ இது நம்ம கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஆசிலேஷன்ஸ் டாப்பிக்கில் நம்ம வந்து ஆசிலேஷனாக என்ன அப்படின்னு தெரியணும். ஆசிலேஷன் அலைவு அப்படின்னு சொல்லுவோம். அலைவுனா என்னன்னு தெரியணும். ஒரு அலைவுனா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்குது, தனி ஊசல்னு சொல்லுவோம். இதுதான் மெயின் பொசிஷன். கட்டு தொங்க விட்ருக்கோம். இது இப்படியே இந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும், அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மறுபடியும் இங்கே வந்ததுனா தான் என்ன ஆகும், ஒரு ஆசிலேஷன் சொல்லுவோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 1 2 3. ஸோ 1லேருந்து 2 போயிட்டு மறுபடியும் 2 to 3 எகெயின் 1க்கு வரணும். அப்போ தான் வந்து 1 ஆசிலேஷன் சொல்கிறோம், ஒரு முழு அலைவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அலை இயக்கத்தில் அலைவுல ஆசிலேஷனில் வந்து நமக்கு வந்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னா என்ன, அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம். தனி சீரிசை அலைவு அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், தனி சீரிசை அலைவு அப்படின்னு சொல்லுவோம். தனி சீரிசை அலைவு. இப்போ இந்த தனி சீரிசை அலைவுனா என்ன, அதுக்கு கண்டிஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த மாதிரி ஒரு அலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அதிர்வடையக்கூடிய துகளினுடைய இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் ஃப்ரம் த மெயின் பொசிஷன். இப்போ இந்த பாபே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேருந்து என்னது இவ்வளோ தூரம் இப்படி டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லையா, இடம்பெயருது. அதே மாதிரி இந்த பக்கம் இடம்பெயருது. இப்படி அந்த இடப்பெயர்ச்சி, உதாரணத்துக்கு பாப் இங்கே இருக்கிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, மெயின் பொசிஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இடம்பெயர்ந்துருக்கு. இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. அதுக்கு சமன்பாடு என்ன அப்படின்னா, that is y equal to a sin omega t. a sin omega t. இதில் ஒய்ன்னா இந்த டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கேன், டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. ஸோ இது வந்து என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான சமன்பாடு. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு, பேசிக்கான சமன்பாடு. இது நம்மளுக்கு தெரியணும், இடப்பெயர்ச்சி. ஓகே, இப்போ இதில் ஏன்னா என்ன அப்படின்னா, ஆம்பிளிடியூட்னு சொல்லுவோம். ஏங்கிறது என்னது, ஆம்பிளிடியூட். ஏங்கிறது ஆக்சலரேஷன் கிடையாதுங்க, ஆம்பிளிடியூடுன்னு சொல்லுவோம். ஆம்பிளிடியூட்னா வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். வீச்சுனா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள் ஃப்ரம் த மெயின் பொசிஷன். அதாவது இந்த மைய நிலை இருக்கு இல்லையா, சமநிலை புள்ளி, அதிலிருந்து அதிகபட்சம் ஏதாவது ஒரு பக்கம் எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது, இந்த எண்டு, இந்த போதில் அந்த எண்டு, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. அதுதான் நம்ம வீச்சுன்னு சொல்கிறோம், ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏ. அடுத்து சைன் ஒமேகா அப்படிங்கிறது என்னென்னா, கோண அதிர்வெண், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நம்மளுக்கு தெரியும் ஒமேகாங்கிறது கோண அதிர்வெண், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. டீங்கிறது டைம். ஓகே, இந்த ஒமேகா டி சேர்த்தா தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, ரைட். அடுத்து ஒரு முழு அலைவுக்கான காலம், இங்கே ஆரம்பித்து நான் சொன்னேன் இல்லையா, இங்கே போயிட்டு மறுபடியும் இந்த ரெண்டு போயிட்டு மறுபடியும் சென்டருக்கு வரணும். அதான் ஒரு முழு அலைவுன்னு சொல்கிறோம், ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். அதுக்கான டைமை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டீன்னு சொல்லுவோம். தட் இஸ் டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். அலைவு நேரம்னு சொல்லுவோம், அலைவு நேரம். ஓகே, இந்த அலைவு நேரத்திற்கும் கோண அதிர்வனுக்கும் தொடர்பு இருக்குது. ஒரு முழு அலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அதில் ஒரு துகள் அடையக்கூடிய கோண இடப்பெயர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 2π. அப்போ கோண இடப்பெயர்ச்சி பை காலம், அதுதான் என்னது, கோண திசைவேகம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கோண அதிர்வன் அப்படின்னு சொல்லலாம். கோண அதிர்வன், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 2π/t. இந்த ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ யூனிட் என்னென்னா ரேடியன் பர் செகண்ட். இதுக்கு வந்து ரேடியன் பர் செகண்ட். இதுக்கு வந்து செகண்டு டைம் பீரியடுக்கு, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு 2π/t ரேடியன் பர் செகண்ட் யூனிட். இது தெரியும். அடுத்து வந்து வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள். வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிளுக்கு என்ன அப்படின்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும், dy/dt. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இதை வந்து ஏ வந்து கான்ஸ்டன்ட்டு, சைன் ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு வரும். அப்போ ஏ ஒமேகா
இன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு வரும். அந்த வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஏ ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு வரும். அதில் வந்து சில அந்த காஸ் ஒமேகா டிக்கு வந்து காஸ் ஒமேகா டி வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். எப்படி வரும் அப்படின்னா அங்கே பாருங்கள், ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இப்படி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். ஓகே, வெலாசிட்டிக்கு வந்து ஒமேகா இன்ட்டு ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா தெரியணும் நமக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். ஸோ இதை வந்து வேறு மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னு சொன்னேன், ஏ ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து திசைவேகம் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா. ஓகே ரைட். ஸோ இது வந்து என்னது, திசைவேகம் வெலாசிட்டி, திசைவேகத்துக்கான ஃபார்முலா வெலாசிட்டி. ஓகே, அடுத்து வந்து முடுக்கம் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா இங்கே மேலே எழுதுகிறேன். ஆக்சலரேஷன் முடுக்கம், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, முடுக்கம்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த வெலாசிட்டியை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே வந்து ஏன்னு வைக்கல, வழக்கமாக ஆக்சலரேஷனாக ஏன்னு சொல்லுவோம் நம்ம, இங்கே ஏன் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஏ இருக்குது, ஆம்ப்ளிடியூட் வீச்சு இருக்குது. அதனால் இதை நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு dv/dt அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய்ன்னு கிடைக்கும். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய். ஓகே, அதாவது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு வரும், கூட இதே இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு டேர்ம் வந்து இங்கே மறுபடியும் வரும். அதுக்கு பதிலாக தான் நம்ம ஒய் போகிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ ஏன்னா நமக்கு வந்து இப்போ டைம் கம்மியாக இருக்கிறனால எம்சிக்யூ டேரெக்டாக போகிறோம். அதனால் இந்த இதெல்லாம் எப்படி வருதுங்கிற அந்த டெரிவேஷன்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஓகே, அதனால் டேரெக்டாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ அப்படி இப்போ இந்த இடத்துல ஒய்னா நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகள், ஒமேகானா என்னது, கோண அதிர்வெண், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சரி, இப்போது இதுதான் கண்டிஷன். என்னது, ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஒய்ன்னு இருக்குல்ல, இதுதான் கண்டிஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். ஒரு தனி சீரிசை அலைவுக்கான நிபந்தனை எது அப்படின்னா, அந்த ஒரு அலைவு இயக்கமானது இந்த நிபந்தனையை பூர்த்தி செஞ்சதுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தனி சீரிசை அலைவுன்னு சொல்கிறோம். இப்போ ஆசிலேட்டரி மோஷன் கம்ப்ளீட்ஸ் திஸ் கண்டிஷன், இது ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஒய், தென் த ஆசிலேட்டரி மோஷன் இஸ் கால்டு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இதுதான் கண்டிஷன். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் வந்து தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா, வெலாசிட்டி திசைவேகத்துக்கான ஃபார்முலா, ரெண்டு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து முடுக்கம் ஆக்சலரேஷனான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த பேசிஸோட நம்ம வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இதை நோட் பண்ணிக்கணும். ரைட், இப்போ எம்சிக்யூவில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்னென்னா, த ஈக்குவேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் in simple harmonic motion is y equal to a0 plus a sin omega t plus b cos omega t. The amplitude of the oscillation is, amplitude கேட்குறாங்க. ஓகே, நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இடப்பெயர்ச்சி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னா y equal to a0 plus என்ன இருக்குது, ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி, ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி அப்படின்றது. ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஆசிலேஷன். ஆம்ப்ளிடியூட்னானது வீச்சு கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஆம்ப்ளிடியூடுங்கிறது வீச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும், ஏன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கான இந்த இடத்துல A0னா என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ரைட்டு, அடுத்து வந்து அந்த ஏங்கிறது என்னது, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஏ சைன் ஒமேகா டி, அது ஒரு கான்ஸ்டன்ட். அடுத்து வந்து பிங்கிறது வந்து என்னது, அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போது இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறது, இதோட ஆம்ப்ளிடியூட் தான் வேணும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட், இப்போ கவனிங்க,
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஒய் மைனஸ் ஏ நாட்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கும், ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஒய் மைனஸ் ஏ நாட் இதோட வேல்யூ வந்து நான் ஒய் டேஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதாவது ஏ நாட்டுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி, அதில் ஏ நாட்டுங்கிறது மாறிலி, அது கழிச்சோம்னா ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அதை ஒய் டேஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான மாதிரி ஒரு ஈக்குவேஷனை வந்து மாற்றுறேன். என்ன மாற்றுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த சைன் ஒமேகா டியும் காஸ்க்கு மாற்றுறேன். ஓகே, இதை வந்து காஸ்க்கு மாற்றுறேன். எப்படி மாற்றலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா அப்படின்னு ஒரு ரிலேஷன் நம்ம படிச்சிருக்கோம் ட்ரிக்னாமெட்ரியில், அதை இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ காஸ் π/2 மைனஸ் ஒமேகா டி, காஸ் 90 π/2 ரேடியன்னா 90 டிகிரி, அப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டாவை தான் அப்படி சொல்கிறேன், π/2 மைனஸ் ஒமேகா டி. இது எதுக்கு, சைன் ஒமேகா டி ஈக்குவல் அப்படி எழுதலாம். ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி. இப்போ ரெண்டு டேர்மே எனக்கு வந்து என்னென்னா காசில் கிடச்சிருது, ரெண்டுமே காசில் கிடச்சிருது. இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்குது அப்படிங்கிற இது ஏ காஸ் ஒமேகா π/2 மைனஸ் ஒமேகா டி, இது வந்து என்னது பி காஸ் ஒமேகா டி. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதில் வந்து வீச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, இதனுடைய வீச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஆம்ப்ளிடியூட் ஸ்மால் ஏன்னு வச்சுக்குவோம், ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா ஒன்றும் இல்லை, இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அது ஏ அதோட ஸ்கொயர் ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் பி அதோட ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 2ab, நம்ம ஏற்கனவே நான் இது பார்ப்போம்ல என்ன வெக்டார் ட்ரையாங்குலர் லா ஆஃப் வெக்டார் அடிஷன்லாம் பார்த்தோம்ல, அதே ஃபார்மெட்டில் வரும் ஃபார்முலா. ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2pக்கு காசிட்டான்னு சொல்லுவோம், அதே மாதிரி. ரைட், இப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் என்னது, இந்த ரெண்டு காம்போனண்ட்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, π/2. இது வந்து இதுவும் ஒமேகா டி தான், இதுவும் ஒமேகா டி தான், ஆனால் இது வந்து என்னது π/2 மைனஸ் ஒமேகா டி. அப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா π/2. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், காஸ் π/2ன்னு சொல்லலாம். ஓகே, ரைட். அப்போ இந்த காஸ் π/2ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். காஸ் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 0, காஸ் 90ஓட வேல்யூ 0. அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். மீதி என்ன கிடைக்கும், ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்படி பார்த்தா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது எத்தனாவது ஆப்ஷன் பார்க்கணும், இதுதான் ஆன்சர். எத்தனாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி, ஆப்ஷன் சி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து சி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலா தெரியும். இது எப்போ அப்படின்னா ரெண்டும் ஒரே இதுக்கு கொசைன்னா கொசைன் மாற்றிக்கணும், அல்லது அதை வந்து சைனுக்கு மாற்றணும். அப்படி மாற்றினா தான் அதை வந்து பண்ண முடியும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், நோட் பண்ணி. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அ பார்ட்டிகிள் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இன் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் கவர்டு பை அ பார்ட்டிகிள் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இன் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன், ஆம்ப்ளிடியூட் ஏன்னு சொல்லியிருக்காங்க ப்ராக்கெட்டில். அதாவது தனி சீரிசை அலைவுல இருக்கக்கூடிய ஒரு துகள் ஒரு முழு அலைவுல, ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன், ஒரு முழு அலைவுல கடக்கக்கூடிய தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. இதான் கொஸ்டின். அப்போ முழு அலைவில் கடக்கக்கூடிய தொலைவுனா நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ சிம்பிள் பண்ணலாமே எடுத்துக்கோமே, இந்த எண்டு போகணும், அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து இந்த எண்டுக்கு போகுது, அப்புறம் மறுபடியும் இந்த எண்டுக்கு வரணும், அப்புறம் மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது ஒரு பாத், இது ஒரு டிஸ்டன்ஸ், மறுபடியும் இங்கே இது வரலையும் வரது 2, அப்புறம் இதிலேருந்து இதே அளவுக்கு 3, மறுபடியும் இது வந்து 4. இந்த டிஸ்டன்ஸாக நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, மீன் பொசிஷன்லேருந்து இது வரலையும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூட் ஏன்னு சொல்கிறோம். அப்போ மொத்தம் எத்தனை ஏ இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே வரப்போ 4a ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் டோட்டலாக, 4a டிஸ்டன்ஸ். ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷனில் ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னா 4a டிஸ்டன்ஸ். அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்குது. எத்தனை ஆப்ஷன்னா, 4th ஆப்ஷன், ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி. ஓகே, இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கிவன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஸ்கொயர்ட் ஒமேகா டி.
தென் த டைப் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வித் ஃப்ரீக்வன்சி ω/π. அதாவது இது வந்து ஒரு தனி சீரிசை அலைவா, ω/π அதிர்வெண் கொண்ட ஒரு தனி சீரிசை அலைவா, அல்லது பி இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3ω/2π அதிர்வெண் கொண்ட ஒரு தனி சீரிசை அலைவா, இல்லை இது தனி சீரிசை அலைவே இல்லையா. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ω/2π அதிர்வெண் கொண்ட தனி சீரிசை அலைவா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான். இப்போ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு கொடுத்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x = a sin squared ωt இதுதான். ஸோ இப்போ இது வந்து நமக்கு இதுதான் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு முதல்ல நான் பார்த்தோம்ல என்னது ஆல்ஃபா = -ω²y. இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருனால இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. இந்த ஈக்குவேஷனுக்கு ஒபே ஆனிச்சுன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஒபே ஆனிச்சுன்னா, ஏன்னா இதுதான் கண்டிஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தனி சீரிசை அலைவு. அதுக்கான கண்டிஷன் வந்து இதுதான், ஆல்ஃபா = -ω²x. இதுக்கு ஒபே ஆனிச்சுன்னா இந்த இயக்கம் வந்து என்னது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படிங்கிறலாம் பார்க்கலாம். முதல்ல அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வந்து பாருங்கள், இதை நான் என்னோடய வசதிக்கு மாற்றிக்கிறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா sin² θ, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. sin² θ = 1 - cos 2θ/2. இது ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அவங்க யூஸ் பண்ணுறேன். அப்போ x = என்னோடய வசதிக்காக இது மாதிரி மாற்றிக்கிறேன், இந்த வேற ஒன்றும் இல்லை. அப்போ x = அங்கே பாருங்க a அப்படியே இருக்கட்டும், sin² ωt வந்து இந்த sin² θ மாதிரி. அப்போ 1 - cos 2θ அப்புறம் 2ωt என்னது 2 இப்படி மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஏவால் அது மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், x = ஏவால் மல்டிப்ளை பண்ணால் a × 1 a, அடுத்து மைனஸ் இந்த a இங்கேயும் வரும், a × cos 2ωt/2ன்னு வரும் இல்லையா, /2 இப்படி வந்துடும். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இது ஃபுல்லாக /2 1 - cos 2. அப்போ இது ஃபுல்லாக வரும் இல்லையா, ஏவால் மல்டிப்ளை பண்ணால் இப்படி வந்துடும் சாரி, a - a × cos 2ωt/2ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டாக பிரித்தோம்னா x = இந்த a/2, இந்த 2 வந்து இந்த ஏவுக்கு வரும், இந்த டேர்முக்கு வரும். அப்போ a/2 - a cos 2ωt/2ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்படி மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி, இதிலேருந்து முடுக்கம் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், முதல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி திசைவேகம் வந்து என்னது dx/dt. இதை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும், திசைவேகம் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், v = d/dt ஆஃப் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் என்னது a/2 - a cos 2ωt/2 இதுதான் எக்ஸு. ஓகே, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ a/2ங்கிறது ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட் வீச்சு, /2ங்கிறது மாறிலி. அப்போ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா a/2 அது வந்து என்னது கான்ஸ்டன்ட், அப்படியே வச்சுக்கலாம். இது 0 ஆயிடுது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ a/2. இதில் a/2ங்கிறது மாறிலி, இது அப்படியே தான் இருக்கும். மீதி cos 2ωt தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். cos 2ωt டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா -sin 2ωt எப்படி வரும், இங்கே பாருங்க, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கட்டும், -sin 2ωt × 2ωன்னு வரும், × 2ω டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு a⍵ × sin 2ωt அப்படின்னு கிடச்சிருது. இதுதான் v. ஓகே, இது வந்து v a⍵ × sin 2ωt கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எகைன் நம்ம இன்னும் ஆல்ஃபா கொண்டு வரல. அடுத்து ஆக்சலரேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் என்னது, இந்த வெலாசிட்டி இருக்குல்ல திசைவேகம், அதை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் கிடைக்கும், dv/dt. அப்போ d/dt ஆஃப் விக்கு பதிலாக என்ன பண்ணோம், a⍵ sin 2ωt. ஓகே, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி a⍵ங்கிறது என்னது கான்ஸ்டன்ட், a ஆம்ப்ளிடியூட் வீச்சு, ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கோண அதிர்வெண், இது ரெண்டு கான்ஸ்டன்ட், இதுதான் வேரியபிள். அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் என்ன கிடைக்கும்னா
ஏ ஒமேகா இன்ட்டு இப்போ எகைன் sin 2 ஒமேகா டி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இங்கே என்ன சொன்னோம், cos 2 ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 2 ஒமேகா டி இன்ட்டு 2 ஒமேகா வருது. அதே மாதிரி இங்கே வந்து sin 2 ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2 ஒமேகா டி இன்ட்டு இங்கே வந்த மாதிரி 2 ஒமேகா வரும் இன்ட்டு 2 ஒமேகா இப்படி வரும். இப்போ என்ன வருது பாருங்கள், ஆல்ஃபா ஈக்குவல் டு இதெல்லாம் இதுதான் வேரியபிள், இதை அப்படியே வச்சுட்டு மற்றதெல்லாம் முன்னாடி கொண்டு வரேன். அப்போ 2a ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்ட் இன்ட்டு cos 2 ஒமேகா டி. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒமேகா ஸ்கொயர்டு இங்கே வெளில கூட எடுத்துக்குவோம். ஒமேகா ஸ்கொயர் முன்னாடி எழுதிட்டா இன்ட்டு 2a இன்ட்டு cos 2 ஒமேகா டி. இப்போ இது வந்து எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இது எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கா? எக்ஸ் வந்து a sin ஸ்கொயர்டு ஒமேகா டி, ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு, 2a cos 2 ஒமேகா டி வந்திருக்கு. அப்போ எக்ஸுக்கு ஈக்குவலாக வந்தால் தான் என்ன போட முடியும், இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸு அப்படியே மைனஸ் வரல வந்தால் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ தான் இது வந்து என்னது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்ல முடியும். ஸோ அந்த ஃபார்மெட்டில் வரல, நமக்கு இந்த ஃபார்மெட்டில் இந்த ஈக்குவேஷன் வரல. எது இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன தெரியும்னா, ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு வருது. இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் திஸ் இஸ் நாட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இது தனி சீரிசை இயக்கம் வந்து கிடையாது. இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு முடிக்கிறோம். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சி இந்த ரிலேஷன் வருதா அப்படின்னு பார்க்கணும். அது வரல அப்படின்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இல்லை அப்படிங்கிறது சொல்லிடலாம். அதை நோட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பார்ப்போம். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் a, small a. Its time period is capital T. Time taken by the particle to cover half of the distance from mean position to amplitude அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னா டைம் கண்டுபிடிக்கணும். ஆம்ப்ளிடியூட் எவ்வளோன்னு தெரியும், அந்த ஆம்ப்ளிடியூட்டில் பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஆம்ப்ளிடியூட் ஏன்னு சொல்லிட்டாங்க, டைம் பீரியட் கேபிட்டல் டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சொன்னோம்ல, ஆம்ப்ளிடியூடில் பாதி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் y ஈக்குவல் டு a/2. ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட் வீச்சு, அதில் பாதி அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி y. இதுக்கு டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டைம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலாவுக்கு போகணும். இடப்பெயர்ச்சிக்கான பேசிக்கான ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் பேசிக்கான ஃபார்முலா என்ன சொன்ன ஆரம்பத்தில், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா y ஈக்குவல் டு a sin ஒமேகா டி. இது தெரியணும், y ஈக்குவல் டு a sin ஒமேகா டி. ஓகே, இப்போ அதில் ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், a/2 போட்டாச்சு, ஈக்குவல் டு a இன்ட்டு sin ஒமேகா டி. இந்த ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த இடத்துல 1/2 இருக்குது, இந்த பக்கம் sin ஒமேகா டி இருக்குது. அப்போ sin ஒமேகா டி ஈக்குவல் டு 1/2. அப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு என்னது, sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2. sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எவ்வளவு, எத்தனை டிகிரிக்கு வந்து 1/2 வரும் சைன்லனா 30 டிகிரி. அப்போ 30 டிகிரிங்கிறது ரேடியனில் சொன்னால் 5/6 ரேடியன் சொல்லலாம். பைனா 150/6 என்னது 30 டிகிரி வரும். இப்போ எவ்வளோ ரேடியன், இதுதான் ஒமேகா டி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க, டி கேட்குறாங்க. அப்போ டி ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இதில் இருந்து பாருங்க, ஒமேகா டி ஈக்குவல் டு 5/6னா, ஸோ இப்போ ஒமேகா டி ஈக்குவல் டு 5/6 எழுதியாச்சு. நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டி ஈக்குவல் டு 5/6/ஒமேகான்னு வந்துடும், 1/ஒமேகான்னு வந்துடும். இப்போ நமக்கு என்னென்னா ஒமேகா ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தேன் நான், 2π/tன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஆப்ஷன் வந்து எப்படி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா டி வருது, அங்கே ஆப்ஷனில் கேபிட்டல் டி வருது. அதனால் இந்த ஒமேகா 2π/tன்னு போடலாம். அப்போ அங்கே என்ன வரும், therefore இந்த ஈக்குவேஷன் வந்து 5/6 இன்ட்டு 1/ஒமேகானா, ஒமேகானா 2π/t, இங்கே இன்ட்டு 1/ஒமேகா இருக்குது இல்லையா. அப்போ வந்து என்னது t/2π இப்படி எழுதலாம். 5π கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும், t/6 × 2 12, t/12 செகண்ட். இதுதான் வந்து டைம் பீரியட். எவ்வளோவுக்கு, அதாவது அதோட ஆம்ப்ளிடியூடில் வீச்சில் பாதி அளவுக்கு துகள் அவ்வளோ தொலைவு கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா t/12 செகண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இந்த ஆப்ஷன் இருக்கானா இருக்குது. எத்தனாவது ஆப்ஷன்னா நமக்கு வந்து t/12 அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் பி. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதை நோட் பண்ணி அடுத்து 5th கொஸ்டின் பார்ப்போம். 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா,
if two particles executing two independent simple harmonic motions with the same amplitude and time period travel simultaneously in vertical direction with the phase difference pi by 2 phase differenceல ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தென் த மோஷன் இஸ் என்னது, ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனா, எலிப்டிக்கல் மோஷனா, சர்க்குலர் மோஷனா, நன் ஆஃப் தி அபவ். அப்போ ரெண்டு பார்ட்டிகிள் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் தனிச்சீரிசை இயக்கத்தில் ரெண்டு துகள்கள் இருக்குது தனித்தனியாக. ரெண்டு தனிச்சீரிசை இயக்கத்துக்குமே ஒரே வீச்சு ஒரே அலைவு நேரம். ஓகேயா? அப்படி இருக்கிறப்ப அந்த ரெண்டு துகளும் வெர்டிகல் டிஸ்டன்ஸில், அதாவது செங்குத்து திசையில் கடக்கும்போது அதுக்கு இடையில் உள்ள கட்ட வேறுபாடு, ஆங்குலர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கட்ட வேறுபாடு எவ்வளோ அப்படின்னா π/2னா, அப்போ அந்த மோஷன் ரெண்டும் சேர்ந்த அந்த இது வந்து என்ன டைப் ஆஃப் மோஷன் கேட்குறாங்க, என்ன டைப் ஆஃப் இயக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன டைப் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பார்ட்டிகிள் எக்ஸிக்யூட் பண்ணுது, ரெண்டுமே சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், இதுவும் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். இதுக்கும் ஆம்ப்ளிடியூட் வீச்சு ஏ, இதுக்கும் ஆம்ப்ளிடியூட் வீச்சு ஏ, இதுக்கும் டைம் பீரியட் அலைவு நேரம் டி, இதுக்கும் டைம் பீரியட் அலைவு நேரம் டி தான். ஆனால் ரெண்டு கடையில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா π/2 சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π/2 அப்படின்னா, இப்போ இதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு எழுதுனா y = a sin ωt எழுதுவோம் ஃபஸ்ட்டு பார்ட்டிகிள். இதுக்கான இடப்பெயர்ச்சி சமன்பாடு எழுதுனா y2 = எழுதிக்கலாம். அதுக்கு வந்து என்ன எழுதலாம்னா a sin ωt + π/2ன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுக்கும் இடையில ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது π/2 இருக்கிறதா அர்த்தம். இப்படி எழுதிக்கலாம். ஓகேயா? இப்போது இது வந்து y1 y2ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன்று வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், இதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இது செகண்ட் பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு முதல் துகளோட இடப்பெயர்ச்சி, ரெண்டாவது துகளோட இடப்பெயர்ச்சி xyன்னு வச்சுக்கிறேன், y1 y2க்கு பதிலாக. ஓகே ரைட். இப்போ இதை எப்படி எழுதலாம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். a sin ωt + π/2 எப்படி எழுதலாம், நம்ம வந்து sin 90 + θனா cos θன்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் y = a cos θ, அதாவது cos ωtன்னு சொல்லலாம். ஓகே, காஸ் ஒமேகாட்டின்னு சொல்லலாம். இது சைன் ஒமேகாட்டினா இது வந்து என்னது காஸ் ஒமேகாட்டி. ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டு கடையில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நம்ம சைன் வேவ் பார்க்குறப்ப எப்படி வரையும் அப்படின்னா இப்படி வரையும், இது சைன் வேவ். அதே கொசைன் வேவ் வந்து எப்படி வரையும்னா, சைன் வேவில் 0 இருக்கிறப்ப கொசைன் வேவில் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இங்கே மேக்ஸிமம்னா இங்கே 0 இப்படி இருக்கும் ஆப்போசிட்டில். ஓகே, அந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து கொசைன் வேவ்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கும். இதை அடுத்து பார்க்கலாம், இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன், இது என்ன டைப் ஆஃப் மோஷன், இது ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன டைப் ஆஃப் மோஷனை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நமக்கு இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைனாக y = mx + cன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சர்க்குலர் மோஷனாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, எலிப்ஸ்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். முதல்ல வந்து சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் இது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2, ரெண்டையும் வந்து ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் பண்ணுறேன். அதாவது 1² + 2² என்ன வருதுன்னு பார்க்குறேன். 1² பண்ணால் என்ன வரும், இங்கே பாருங்கள், x² இந்த பக்கம் வந்து 2² இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணால் என்னது y², அப்போ +y². புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் வந்து ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் பண்ணிருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் பண்ணுங்கள், a sin இதை ஸ்கொயர் பண்ணால் வரும் = a² sin² ωtன்னு வரும், ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் வரும் a² cos² ωtன்னு வரும், a² cos² ωtன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இது மேலே எழுதுகிறேன், x² + y² ரெண்டுலேயுமே a² இருக்குது, a² காமனாக எடுத்துக்கலாம். அப்போ a² இன்ட்டு இங்கே வந்து என்னது sin² ωt இருக்குது, sin² ωt ப்ளஸ் இங்கே வந்து என்னது cos² ωt இருக்குது, cos² ωt. அப்போ என்ன எழுதலாம், x² + y² = a² இன்ட்டு sin² θ ப்ளஸ் cos² θ 1. அப்போ நம்ம என்ன கிடைக்குதுன்னா x² + y² = a² அப்படின்னு கிடைக்குது. இது என்னத்துக்கான ஈக்குவேஷன் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஈக்குவேஷன் ஃபார் சர்க்கிள். இது வந்து சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு தெரியுது. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, திஸ் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகே,
ஸோ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண தெரியும், நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பார்ப்போம். 6th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கிள் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன். ஆவரேஜ் வெலாசிட்டி, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா வி ஆவரேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சராசரி திசைவேகம் ஒன் கம்ப்ளீட்டு ஆசிலேஷனில். ஓகே, எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷனில் எவ்வளோ சராசரி திசைவேகம் அப்படின்னு கேட்குறாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. இப்போ முன்னாடி வந்து ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், அது வந்து 4a கிடச்சிது இல்லையா. ஆனால் வெலாசிட்டின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்போ பாருங்கள், இங்கேருந்து போகிறப்ப வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்கும், மறுபடியும் இங்கேருந்து வரப்போ என்னது வெலாசிட்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து போகிறப்ப வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்கும், மறுபடியும் வரப்போ ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ வெலாசிட்டி வந்து என்னது, இங்கே ப்ளஸ் பினா இந்த பக்கம் வரப்போ மைனஸ் பி, இந்த பக்கம் ப்ளஸ் பினா இந்த பக்கம் வரப்போ மைனஸ் பி. ஓகே, அப்போ ஒவ்வொரு புள்ளிலையும் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொரு புள்ளிலையும் மாறும் திசைவேகம், வெலாசிட்டி வந்து மாறும். இங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்குது 5 மீட்டர்/செகண்ட்னா, இங்கே போக 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 ஸ்பீடு வந்து என்னது குறையும். அப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்கும், 5ங்கிறது இங்கே ஒரு 3 மீட்டர்/செகண்ட் இருக்கலாம், இந்த இடத்துல வந்து 0, மறுபடி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்கே மேக்ஸிமம் ஆகும், இங்கே போகிறப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்து இங்கே 0 ஆயிரும், இப்படி போகும். அப்போ ஒவ்வொரு புள்ளிலையும் என்னது திசைவேகம் மாறுபடும். ஆனால் இந்த பக்கம் போகிறப்போ பாசிட்டிவ்னா, இப்போ இந்த இடத்துல போகிறப்ப இந்த பக்கம் போகிறப்ப +3 மீட்டர்/செகண்ட்னா, அதே இந்த திசையில் வரப்போ இந்த புள்ளியில் -3 மீட்டர்/செகண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளிலையும் நமக்கு என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்போ அதை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 0 தான் கிடைக்கும். அப்போ சராசரி திசைவேகம் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் எடுத்துன்னா எவ்வளவு, 0. அதனால் ஆன்சர் வந்து என்னது, இந்த கொஸ்டினுக்கு சுழி 0 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ 0 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இது ரொம்ப முக்கியமானது. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அதாவது கட்ட வேறுபாடு கேட்குறாங்க, எதுக்கு இடையில அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சலரேஷனுக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டு ஆக்சலரேஷன் இது ரெண்டுக்கும், அதாவது இடப்பெயர்ச்சி முடுக்கம், இது ரெண்டுக்கும் இடையில உள்ள கட்ட வேறுபாடு என்ன, துகளினுடைய இடப்பெயர்ச்சி முடுக்கம் ரெண்டுக்கும் இடையில உள்ள கட்ட வேறுபாடு. இதெல்லாம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தனி சீரிசை இயக்கத்தில். இப்போ எப்படி அப்படின்னா, இது எப்படி கட்ட வேறுபாடு கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த கிராஃப் வந்து தேவை. ஓகேயா, என்ன கிராஃப் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், திசைவேகத்துக்கான ஃபார்முலா வந்து y டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா, இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா y a sin ωt. திசைவேகத்துக்கான ஃபார்முலா வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா a ஒமேகா காஸ் ωt அப்படின்னு சொன்னோம் இல்லையா, a ஒமேகா காஸ் ωt கரெக்ட். அடுத்து முடுக்கத்துக்கான ஃபார்முலா ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்னென்னா ω² yன்னு சொன்னோம். இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். என்னென்னா இங்கே பாருங்கள், திசைவேகம் வந்து sin ωt இருக்குது, இது வந்து என்னது இடப்பெயர்ச்சி sin ωt இருக்குது, திசைவேகம் cos ωt இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் sin ωt, வெலாசிட்டி cos ωtனா ரெண்டு கடையில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 90 டிகிரின்னு அர்த்தம், π/2. ஏன்னா இது சைனில் இருக்குது, இது காசில் இருக்குது, ரெண்டும் தீட்டா சேம் தான், ஆனால் இது சைன், இது காசு, அப்போ 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அடுத்து இது ரெண்டுக்கும் என்ன சார் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இவங்க கேட்குறது இதுதான், இடப்பெயர்ச்சிக்கும் முடுக்கத்துக்கும் இது ரெண்டுக்கும் என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால், இங்கே பாருங்கள், இங்கே -ω²ங்கிறது அது கான்ஸ்டன்ட், ஆல்ஃபா = -y சொல்கிறாங்க, ஒய்ங்கிறது இதுதான். அப்போ இது என்ன இருக்கோ அதோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் +10னா ஆக்சலரேஷன் வந்து என்னது -10 இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். வேல்யூ வந்து என்னது ஆப்போசிட்டாக, -10 இன்ட்டு என்னது ω² வரும். ஓகே, இன்ட்டு ω² இன்ட்டு என்னது -y. அப்போ இந்த நெகட்டிவ் சைன் எதை சொல்லுது அப்படின்னா, இந்த ஆக்சலரேஷன் வந்து இஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் எதுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது முடுக்கம் வந்து என்னது, முடுக்கத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உள்ள கட்ட வேறுபாடு எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 150 டிகிரி π, 150 டிகிரி π, 180 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ரெண்டு கடையில் உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், ஏன்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்குது, மைனஸ், அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இதை தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னது π. இதை கிராஃபிக்கலாகவும் காமிக்கலாம். இப்போ கிராஃபிக்கலாக காமிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கிராஃபாக வரைகிறேன். இதை கிராஃபிக்கலாக சொல்லணும்னா, இப்போ
டைம் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து திசைவேகம் வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸில். மூணாவது கிராஃப் வந்து டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ், முடுக்கம் ஆக்சலரேஷன் இன் ஒய் ஆக்சிஸ் எடுக்கிறோம். இப்போ கிராஃப் வரைஞ்சோம்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி வரைகிறேன், இங்கே இப்படி வரைகிறேன், இப்படி இருக்குது. ஓகேயா? ஸோ இதை 4 பகுதியாக பிரிக்கும். இது வந்து ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷன் 2π 360 டிகிரி 0. இதுக்கு நேராக உள்ளது வந்து π/2, இது வந்து π. இதுக்கு நேராக இந்த பாயிண்ட் வந்து 3π/2ன்னு சொல்லலாம், 270 டிகிரி. இது வந்து 2π 360 டிகிரி. ஓகேயா? ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான கிராஃப். இப்போ இதே பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து திசைவேகத்துக்கு பாருங்க, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய், இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து வெலாசிட்டி திசைவேகத்தை குறிக்கிறது. அதுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இது சைன் ஒமேகாட்டினா இதை சொன்னேன், காஸ் ஒமேகாட்டின்னு சொன்னல. அப்போ இங்கே 0னா இங்கே வந்து என்னது மேக்ஸிமம் வரும், மேக்ஸிமம். இங்கே மேக்ஸிமம்னா இங்கே 0 இப்படி வரும், அப்படியே ஆப்போசிட் ஆகும். இங்கே 0னா இங்கே நெகட்டிவ் மேக்ஸிமம் வரும், இப்படி வரும். அடுத்து இங்கே வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம்னா அப்போ தான் இது 0 போகும். அடுத்து இது 0னா இது வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமத்துக்கு போகும், இப்படி போகும். ஸோ இப்படி இருக்கும் வேவ் கிராஃப். இது வந்து திசைவேகத்துக்கான கிராஃப். அடுத்து முடுக்கத்துக்கு எப்படி சொன்னேன், இந்த ஒய்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொன்னேன். 180 டிகிரி ஆப்போசிட்டானது. இது அப்படியே தலைகளாக திருப்பினா எப்படி இருக்குமோ அது மாதிரி வேவ் கிடைக்கும். அப்போ என்ன இப்படி இருக்காங்க, இங்கே வந்து இப்படி கிடைக்கும். இங்கே வந்து என்னது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக இருக்கா, இங்கே வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளாக இப்படி கிடைக்கும். இதுக்கு அப்படியே திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ இப்படி கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து என்னது முடுக்கம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடப்பெயர்ச்சிக்கும் முடுக்கத்துக்கும் இடையில உள்ள ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா பையன்னு சொல்கிறோம். 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் என்னென்னா, a particle executes simple harmonic motion, its maximum acceleration alpha and maximum velocity beta, then its time period of oscillation கேட்குறாங்க. ஒரு துகள் தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்கிறது. அதனுடைய அதிகபட்ச முடுக்கம் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம், அதிகபட்ச திசைவேகம் வந்து பீட்டான்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா அந்த துகளினுடைய அலைவு நேரம் என்ன? அலைவு நேரம்னா ஒரு அலைவுக்கான நேரம் தான் அலைவு நேரம், டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். அது கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் எல்லாமே நமக்கு என்ன இருக்குன்னா ஆல்ஃபா பீட்டா வரணும், அந்த ஃபார்முலாவில் வந்து ஆல்ஃபா பீட்டா வரணும், அது மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆல்ஃபா பீட்டா ரெண்டுக்கும் உள்ளதை வச்சு தான் நம்ம கொண்டு வரணும். இப்போ கொடுத்துருக்கிறது என்னென்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். மேக்ஸிமம் ஆக்சலரேஷன்னா ஆல்ஃபா மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். ஆல்ஃபா மேக்ஸிமத்தை தான் நம்ம என்ன சொல்லிட்டாங்க ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து மேக்ஸிமம் திசைவேகம், மேக்ஸிமம் வெலாசிட்டி வி மேக்ஸிமம், அதுதான் என்ன சொல்லிட்டாங்க பீட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்ஃபாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஆல்ஃபாவுக்கு ஃபார்முலா என்னென்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய். ஒய்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. இப்போ இது வந்து மாறிலி. அப்போ இந்த ஆல்ஃபா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒய்யை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இடப்பெயர்ச்சி அதிகமாக இருந்ததுன்னா ஆல்ஃபாவும் என்னது ஆக்சலரேஷனும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது இல்லையா? இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூ அது ஆம்பிளிடியூட் வீச்சு தான் அது சிம்பிள் பண்ண சொன்னாலும் அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறது அதுதான் வீச்சுன்னு சொல்கிறோம். அப்போ ஆல்ஃபா வந்து எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா மேக்ஸிமம், அதுதான் நம்ம ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஈக்குவல் டு என்னது கொஸ்டினில் வந்து ஆல்ஃபாவோட உச்சபட்ச மதிப்பும் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நான் வச்சுருக்கேன் ஆல்ஃபா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட். ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும் ஏ போகணும். ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம். அடுத்து திசைவேகத்துக்கு வருவோம். திசைவேகத்தில் வந்து என்னது ஃபார்முலா வி ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து எப்போ சார் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், எப்போ வந்து திசைவேகம் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா மையப்பகுதியில், அதாவது சிம்பிள் பண்ண சொன்னோம் இல்லையா, இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போகுது மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரீம் போகுதுன்னு சொல்ல எந்த இடத்துல திசைவேகம் மேக்ஸிமமாக இருக்கும் வெலாசிட்டினா அந்த மையப்பகுதியில் தான் மையப்பகுதியில் தான் திசைவேகம் மேக்ஸிமமாக இருக்கும், வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது மையப்புள்ளியில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அப்போ இது வந்து 0ன்னு அர்த்தம். அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து வியோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒமேகா இன்ட்டு இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் இது 0 ஆனால் தான் முழுசாக அந்த வேல்யூ கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம், ஒமேகா இருக்கட்டும் இதிலேருந்து ஏதோ ஒன்று கழிச்சோம்னா என்ன ஆகும், இந்த மதிப்பு குறைய தான் செய்யும். அப்போ ஒட்டுமொத்த மதிப்பு குறையும். அப்போ குறையாமல் இருக்கணும்னா இது ஃபுல்லாக 0 இருக்கணும், கழிக்கக்கூடாது, டிடெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ இது வந்து 0ன்னு வச்சுக்கணும். ஓகே, அப்போ வி ஈக்குவல் என்ன கிடைக்கும் ஒமேகா இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏ ஒமேகான்னு கிடைக்கும். ஏ ஒமேகா இதுதான் வி மேக்ஸிமம். இதுதான் வந்து என்னது வி மேக்ஸிமம். இந்த வி மேக்ஸிமம் தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க பீட்டான்னு சொல்லிட்டாங்க. பீட்டா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை வந்து மாற்றி எழுதுகிறேன். பீட்டா ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ, அதே மாதிரி பீட்டா ஈக்குவல் டு ஏ ஒமேகான்னு எழுதுகிறேன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2.
2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அதானே கேட்குறாங்க அவங்க வந்து. என்ன கேட்குறாங்கன்னா டைம் பீரியட் கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட் 1/2 பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1/2. ஈக்குவேஷன் நம்பர் 1/2 பண்ணால் என்ன கிடைக்கும், 1 வந்து என்னது ஆல்ஃபா, லெஃப்ட் சைடு ஆல்ஃபா பை இதில் லெஃப்ட் சைடு பீட்டா. அப்போ ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் டு இதில் என்ன இருக்குது -ω² ஒய் -ω² ஏ. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னிடியூடு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மைனஸ் தேவையில்லை. இதோட எண் மதிப்பு மட்டும் வந்து நெகட்டிவ் சைன் எதுக்கு சொல்லுது அப்படின்னா 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸுங்கிறதுக்கு தான். அதனால் அந்த நெகட்டிவ் சைன் எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ω² ஏ பை பீட்டா வந்து என்னது Aω. ஸோ ஆர் ஒமேகா இன்ட்டு ஏன்னு எழுதினாலும் சரி. அப்போ என்ன ஆகும், ஏ கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து ஒரு ஒமேகா, இந்த ஒமேகா கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் ஒமேகான்னு கிடைக்குது. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா ஒமேகாவே ஆன்சரில் இல்லை. ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது, அப்புறம் பை தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு வந்து ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் டு ஒமேகான்னு கிடச்சிருக்கா. ஒமேகாவுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் வேல்யூ, ஒமேகா ஈக்குவல் டு 2π/tன்னு தெரியும்ல. அவ்வளோதான். டி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், டி ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2π, இந்த பீட்டா அங்கே போகும், 2πβ/α. இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். டி ஈக்குவல் டு 2πβ/α. இந்த ஆப்ஷன் தான் இது வந்து ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வரலையும் 8 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.